நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த மேடையில் இருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் எங்கள் இயக்கத்தினுடைய மாவட்ட கழக செயலாளருமான ஒய் பிரகாஷ் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற ஓய்வு பெற்ற ஐஎஃப்எஸ் அதிகாரி அவர்களே, யூனாம் என்றவருடைய இயக்குனர் அவர்களே மற்றும் இந்த காவேரி கூப்பலினுடைய திட்ட இயக்குனர் அவர்களே, பாரத் பெட்ரோலியத்திலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற அன்பு சகோதரி மற்றும் நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் கே மனோகரன் அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கின்ற நம்முடைய தமிழ்மாறன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய நண்பர் மரியாதைக்குரிய நரசிம்மன் சார் அவர்களே மற்றும் அண்ணன் சத்தியமூர்த்தி அவர்களே மற்றும் வருகை புரிந்திருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் லட்சுமணன் அவர்களே மற்றும் மாணவ செல்வங்களே, பத்திரிகைத்துறை சார்ந்தவர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தினை உரிதாக்கிக் கொண்டு கடந்த 2019 தான் முதல் முறையாக இதற்குண்டான வடிவம் இதே அதியமான் கல்லூரியிலே துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு அது ஒரு வகையிலே அது செயல்படுத்துகின்ற ஒரு விதமாக கடந்த மாதம் ஒரு அரச மரத்தை நட்டி துவக்கி வைத்தோம். இன்றைக்கு குறிப்பாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலக சுற்றுச்சூழல் தினத்தில் இந்த திட்டத்தை துவக்குவது என்று அன்றைக்கு முடிவெடுக்கப்பட்டு இன்றைக்கு இதை ஆரம்பித்து வைத்தீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கு ஓசூர் மாநகர மக்களின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், இன்றைக்கு நாம் சந்திக்கின்ற ஒரு தலையாய பிரச்சனை என்ன என்பது இங்கே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் தெரியும். என்னென்று சொன்னால், இங்கே சுற்றுச்சூழல், இந்த சுற்றுச்சூழல் தான் நமக்கு ஒரு நாட்டிலே இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இது ஒரு சவாலாக இருக்கின்றது. இந்த சுற்றுச்சூழலை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இந்தியாவிலே அதிக வனப்பரப்பு கொண்ட மாநிலமாக மத்திய பிரதேசம் இருக்கின்றது. 23,000 சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு வனப்பகுதியாக இன்றைக்கு தமிழகம் சுருங்கிக் கொண்டிருக்கின்றது. இயற்கையாகவே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஓசூர் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் மற்ற மாவட்டங்களை விட இயற்கை வளங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கின்றது. ஆறுகளோ இல்லை காடுகளோ பெரிய அளவிலே மற்ற மாவட்டங்களைப் போல இல்லை. மற்ற பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக சில மாவட்டங்களும் நல்ல காடுகளும் இயற்கை வளங்களும் நிறைந்த ஆறுகளும் நிறைந்த பகுதிகளாக இருக்கின்றது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கனிம வளங்கள் அதிகமாக இருக்கின்றது. இப்போது நாளுக்கு நாள் தொழிற்சாலைகள் அதிகரித்து வந்து கொண்டிருக்கின்றது. இந்த தொழிற்சாலைகள் அதிகரித்து வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு அதை சரி செய்வதற்கு, அந்த தொழிற்சாலைகள் ஏற்படுத்துகின்ற நச்சுக்களை நாம் சரி செய்வதற்கு கண்டிப்பாக மரங்கள் என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் நாளைக்கு வருங்கால சந்ததியினரெல்லாம் ஓசூரிலே வாழ, இந்த பகுதியில், இந்த மாவட்டங்களில் வாழ தகுதியில்லாத ஒரு நிலைமை இந்த இடத்துல உருவாகும். அதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் இதற்கு முன்னெடுத்து பல நிறுவனங்கள் இன்றைக்கு இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் நோக்கத்தோடு மரங்களை அதிகமாக நட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அந்த வெற்றி நிச்சயம் அடைகின்ற போது கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் இதை மனிதன் தான் செய்யணுமா என்று இங்கே கேள்விகள் எழுகின்றது. என்று சொன்னால் ஒரு காலத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா மரங்கள் பறவைகள் அதிகமாக இருந்தால் அந்த பறவைகள் அந்த பழங்களை சாப்பிட்டு அந்த குட்டைகளை கொண்டு எங்கேயா ஒரு இடத்துல போட்டுறது. அப்போ அந்த இடத்துல தானாக, இப்போ நம்மளை கிட்டி சார் கூட சொன்னார், ஒரு மாமரம் என் வீட்டில் தானாகவே வளர்ந்தது. அது தானாக வளர்ந்ததுன்னா ஏதாவது ஒரு பறவைகளோ கிளிகளோ அந்த பழங்களை சாப்பிட்டு அந்த குட்டைகளை இங்கே வீசுகின்ற பொழுது அந்த பகுதியில் மரங்களும் உருவாகிறது. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை என்ன பார்த்தீங்கன்னா கிளிகள் பறவைகளெல்லாம் இருக்கான்னு சொன்னால் கண்டிப்பாக அது நாளுக்கு நாள் குறைந்து வந்து கொண்டே இருக்கின்றது. ஆக இது நாம் மனிதர்களாக, ஆறறிவு படித்த மனிதர்களாக நாம் இது முன்னெடுத்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கின்ற மாணவர்களால் இருக்கின்ற நாங்களாம் பள்ளிக்கு செல்கின்ற போதாலும் சரி, அதுக்கு முன்னாலும் சரி, தண்ணீரை எடுத்து செல்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாட்டிலில் தண்ணி குடிச்சிட்டு நாம் அலைகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி எல்லா வண்டியிலும் வச்சுருக்கோம். காலேஜுக்கு வர நீங்கள் பிள்ளைகள் அத்தனை பேர் வீட்டிலேருந்து தண்ணி கொண்டு வரீங்க, இல்லைன்னா இங்கேருந்து சுத்திகரிக்கப்பட்ட நீர் உங்களுக்கு தருது.
அப்படின்னா நம்மளுடைய நீர் எந்த அளவுக்கு மாசு அடைந்திருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இது அப்படியே போச்சுன்னா நாளைக்கு நம்ம எல்லாமே ஏற்கனவே அது பல ஆக்சிஜன் பார் என்று சொல்லி இன்றைக்கு மேலை நாடுகள்லாம் இருக்கின்ற சுத்தமான காற்றை சுவாசிக்கின்ற எப்பெல்லாம் அந்த காலத்துல எஸ்டிடி புக் இருந்துச்சு அந்த மாதிரி சுத்தமான காற்றுகளை சுவாசிக்கின்ற ஒரு பகுதிகள் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு 1 மணி நேரத்துக்கு சுத்தமான காற்று எடுத்துக்கலாம், 1/2 மணி நேரத்துக்கு எடுத்துக்கலாம், அதற்குள்ள இத்தனை பணம் என்று வசூலிக்கப்பட்டு சுத்தமான காற்றுகள் விற்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி வந்து கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் தடுக்க வேண்டும், தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் மரங்களை நட்டு வளர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் என்பதுதான் உண்மை. அதை நாம் அனைவரும் இணைந்து செயலாற்றினால் கண்டிப்பாக நாம் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நாம் மீண்டெடுத்து வருவோம் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொண்டு இது போன்ற நல்ல காரியங்களுக்கு அனைவரும் உறுதுணையாக இருந்து செயலாற்றிவிட வேண்டும். அதே போல நம்முடைய நரசிம்மன் சார் அவர்கள் நம்முடைய ஓசூர் பகுதியிலே நிறைய மரங்களை நட வேண்டும் என்று அவர் சொல்லுகின்ற பொழுது அதற்குண்டான தகுதியான இடங்களை நாங்கள் தயார் செய்து மாநகராட்சியின் சார்பாக ஓசூர் பகுதியிலே நிறைய இடங்களை தயார் செய்து வைத்திருக்கின்றோம். நாங்களும் பல பேருக்கு நாங்கள் போன்ற இடங்கள் எல்லாம் தந்து நம்முடைய கைட்டான் கூட நிறைய இடத்துல இந்த மரங்களை நட்டு வருகிறார்கள். என்று சொன்னால் சீதோஷ நிலை இன்றைக்கு ஓசூரில் எந்த சீதோஷ நிலை இருந்தது, இன்றைக்கு எப்படி இருந்தது, கால மாற்றங்கள் எந்த அளவுக்கு நடந்திருக்குது. மழையே இல்லாத காலத்தில் மழை பெய்யுது, சம்பந்தமே இல்லாத நேரத்தில் வெயில் அடிக்குது. அப்போ இதனுடைய சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் காலநிலை மாறிக்கொண்டிருக்கின்றது. இப்படி காலநிலைகள் மாறுகின்ற போது தேவையற்ற நோய்கள் மக்களுக்கு உருவாகின்றது, தேவையற்ற பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கின்றது. ஒரு விவசாயம் செய்கின்ற அந்த விவசாய பலன் அடைய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அந்த விவசாயிக்கு கிடைக்க வேண்டிய விவசாயம் கிடைக்காமல் அந்த பலன் கிடைக்காமல் போகின்றது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கு ஒரே காரணம் சுற்றுச்சூழலை நாம் பாதுகாக்க வேண்டும். அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி உங்களுடன் என்றைக்கும் இணைந்து நாங்களும் பணியாற்ற தயாராக இருக்கோம் என்று சொல்லி ஒரு உறுதியும் இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு தந்து இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.